தெரியல பாத்துக்கோ. ஏன் முன்ன பின்ன தவறு கிடையாது. ஆனா பகவானை நோக்கி தவறுக்கணும்னு சொன்னா மூன்று ஆசைகளை வெறுக்க வேண்டும். மூன்று ஆசைன்னு சொன்னா என்ன ஆசைலாம் தெரியுமா? மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை. இந்த மூணு ஆசை வெறுத்தோம்னு சொன்னாதான் தவறிக்க முடியும். அப்ப இந்த மூணு ஆசையும் வெறுக்கணுமா? ஆமா, மனிதனா பிறந்த ஒரு ஆண் தவறிக்க போறோம்னு சொன்னா இந்த மூணு ஆசையை வெறுக்கணும் பாத்துக்கோ. இந்த மூணு ஆசையை வெறுத்துடலாமா? முடியவே முடியாது பாத்துக்கோ. ஐயா ஏன் சொல்லுது தெரியுமா? இந்த கோயிலுக்கு வடக்கோடி கிடக்க இந்த இடம், இந்த இடம் என் பேர்ல இல்லைனாலும் சரி, கொஞ்ச நாள் தூத்துக்குடி பஸ் ஸ்டாண்டு, கொஞ்ச நாள் திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்டு, கொஞ்ச நாள் தென்காசி பஸ் ஸ்டாண்டு, பிளாட்பாரமா படுத்து ஆசையை பூரம் வைக்கிறேன். எங்கேயாவது போல கழிச்சிடலாம். ஆமா ஆமா, எப்படியாவது பொழுத கழிச்சிடலாம். அந்த மண்ணாசை எனக்கு விட்டுரும் பாத்துக்கோ. சரி, ரெண்டாவது ஒரு ஆசை இருக்கு பாத்தீங்களா? ஆமா, பொன்னாசை. பொன்னாசை அந்த அம்மா போட்டுருக்காங்க, கழுத்துல போட்டுக்க நகனிட்டு. ஆமா, அது வாங்குறதுக்கு வழி இல்லைனாலும் சரி, நம்ம தென்காசியில ஒரு கடை இருக்கு பாத்துக்கோ, கழுத்துல இப்படி வாங்கி போட்டுக்கிடலாம். மாசம் ஆனா கொஞ்சம் பச்சை கொடுக்கும், போய் முக்கிக்கிடணும் பாத்துக்கோ. நீங்க போட்டுருக்க மாதிரி வாயில பெனாயில ஊத்து ஊரா சொல்லிக்கிட்டு மாசம் ஆனா முக்கிக்கிடலாம் பாத்துக்கோ. ரெண்டாவது பொன்னாசையை வெறுத்தலாம். ஆமா, மூணாவது ஒரு ஆசை இருக்கு பாத்துக்கோ. மூணாவது ஒரு ஆசை அதான் இருக்கிற கருவிட்ட ஆசை, பெண்ணாசைய முடியவே முடியாதுதான். ஏன்னு கேளு, இருக்கிற பின்னால் அடிக்கிற உடுக்கு வீட்டை விட்டு பிரிஞ்சு வந்து 4 நாள் ஆகுது. ஆமா, வீட்டுக்கு ஞாபகம் இன்னும் ஒரு கண்ணை மறைச்சிக்கிட்டு இருக்கு. எப்படின்னு கேக்கியா? அவ வீட்டம்மா சேலை 8 சேலை எடுத்து வச்சுக்காரு, 8 அழுக்கு சேலை. ஒவ்வொரு நேரமும் பாட்டு முடிஞ்சோன்னு ஒவ்வொரு சேலையை வச்சு மூடி படுக்குது. அவ்வளவு பாசம் இருக்குன்னு சொல்லுவேன். பாசம் இருக்கு பாத்துக்கோ. இவராவது பரவாயில்ல, சேலை கொண்டு வந்தா கொஞ்சம் நாகரிகமா போச்சு. நான் இருக்கார சிங்க அடிக்கார எங்க மாமா அவர் என்ன கொண்டு வந்தா தெரியுமா? அவ வீட்டம்மாவோட சுடிதார் கொண்டு வந்திருக்காரு. சுடிதார் அது சுடிதார் காணுது, அது கொஞ்சம் பெருசா இருக்கு பாத்துக்கோ. இங்க ஓலப்பட்டி மாதிரி இருப்பேன்ல, அங்கதான். அவராவது பரவாயில்ல, 8 சுடிதார் படைக்க வச்சிருக்காரு, அது கொஞ்சம் டீசெண்டா போச்சு. இதுக்கும் சமந்த கண்ணாடி போட்டு கட்டக்காரர் இருந்தாரு பாத்தியா, கட்டையை எடுத்துக்கிட்டு அவர் என்ன கொண்டு வந்திருக்காரு தெரியுமா? அவர் வீட்டம்மாவோட நைட்டி கொண்டு வந்திருக்காரு. கேட்டா பெண் ஆசையில அப்படி இருக்காரு. நைட்டி மாத்தம் இருக்காரு. சரி, நானும் கொண்டு வரேன்னு நினைச்சேம்மா. அவன் 2 காலையும் பாவடை கட்டி விட்டு கேட்டா பழசவங்க புதுசவங்க. இப்ப வந்தவா? ஆமா, எப்படி போடுவா? அது கூட பரவாயில்ல தாயி, ஒண்ணு போட்டிருக்கா. அது போட்டிருக்கால போடலையாவே தெரியல. அதுவும் இது ஒரே கலர்ல இருக்கு. கேட்டா லெக்கின்ஸுங்க. அதனால பெண்ணாசையை வெறுக்க முடியாது. அதான் சொல்லிருக்காங்க, இந்திரன் கெட்டது பெண்ணால, சந்திரன் கெட்டது பெண்ணால, சந்திரன் கெட்டது பெண்ணால, உடுக்காரு கெட்டது பெண்ணால, தாளக்காரு கெட்டது பெண்ணால, கட்டக்காரு கெட்டது பெண்ணால, உரத்துக்காரன் கெட போறதும் பெண்ணால. ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமானை எண்ணி தவம் இருக்க வேண்டும் என்று சொல்லி நாகராஜ மன்னனும் நாகக்கண்ணி பெண்கொடியானவளும் தவம் இருக்கக்கூடிய வேளையிலே என்னதாயி ஓரமாண்டு தவமே இருக்கக்கூடிய வேளையில் ஒரு வாரமா 2 வாரமா கிடையாது, ஒரு மாசமா 2 மாதமா கிடையாது தாயி, ஒரு வருடமாக தவம் இருந்தால் உடையவனை காணவில்லை. ஆமா, 2 நல்ல வருடமாச்சு, ஈஸ்வரன் வரவும் இல்லையே, வரவில்லை. 3 வருடமாக தவம் இருந்தாங்கப்பா. முக்கண்ணன் பகவான் வந்தாரா? வரலம்மா, வந்த பாடு கிடையாது. 4 வருடமாச்சு, நாதன் சிவனாரும் வரவும் இல்லை. அப்படி இருந்து நம்பிக்கையை விடலையே. நம்பிக்கை தான் பெரிய விஷயம். ஆமா, எப்படியாவது ஆண்டவன் நமக்கு பிள்ளை வர கொடுத்து விட மாட்டாரா? ஆண்டவனை நம்பி தவம் இருக்கணும்னு சொன்னா அவ எத்தனை வருஷம் தவம் இருக்கா? 12 வருஷ காலமாக தவம் இருக்கா பாத்துக்கோ. அப்படி தவம் இருந்து நம்பிக்கை விடலையா
அம்மா விடக்கூடாது. ஒரு சில பேர் நினைச்சிருப்பா ஒரு 5-6 வருஷம் இருந்து பாப்பா இல்ல கிடைக்கல இனிமே இடத்தை போட்டு பகவான் நோக்கி தான் இருக்க கட்டி கிணத்துல உண்மை உண்டு போவா பாத்துக்கோ. ஆனா அவன் அப்படி செஞ்சாலா? கிடையாது கிடையாது. 12 வருஷமாக பகவானை நோக்கி தவிர இருக்கிறம்மா. அப்ப அதே போலதான் பாத்துக்கோ. நான் இருக்கிறாளே என் தாய் வடக்க பார்த்த திரும்பமாக இருக்கிறாள் அல்லவா? இவளை கும்பிட்டு என்ன கிடைக்கும்னு நினைக்க கூடாது. இந்த வருஷம் இப்படி வச்சுக்கலா அடுத்த வருஷம் தூக்கிடுவான்னு நினைக்கணும். நல்ல நிலைமைக்கு தூக்கி எப்ப நினைச்சு நம்பிக்கையோட கும்பிடணுமா? நானும் அப்படிதான் நம்பிக்கையோட வந்திருக்கேன். என்ன ஒரு 4 8 தந்தானா 4 பொண்டாட்டி 8 பிள்ளையா சொன்னா கரெக்டா அடிச்சனா? ஆமா அப்படி தந்தான்னு சொன்னா அதுல முதல் சம்சாரத்தோட அம்மாவுக்கு உச்சினி மாகாளி அம்மா கோயில மொட்டை போடலாம்னு நினைச்சேன். மாமியாளுக்கு நல்ல பிள்ளை பையன் உனக்கு போட்டா என்ன? நான் ஒவ்வொரு ஊரா வில்லு பிடிக்கிறோம்மா. யாரு பாப்பானே சுத்திட்டு இருப்பான் போட்டு விட்டா கழுத போட்டு கம்பெனி போட்டு தமிழ் பேசுற மாதிரி. ஆமா சரி எல்லாரும் மொட்டை போடுறா என்ன காரணியா? மொட்டை முடி வளர்ந்துரும். மொட்டை போட்டா முடி வளர்ந்துரும். ஒரு விரல காணிக்கா போடுன்னு சொல்லட்டுமா? ஓ விரல காணிக்கா நீர் வேணும் ஒரு காலம் காணிக்கா போடணும். சரி அப்ப நாகராஜன் நாகக்கண்ணி 1 வருடமா 2 வருடமா என்னதாய் 12 வருடமாக தவம் இருந்து பகவான் வரவில்லையே என்று சொல்லி அப்படி தவம் இருந்து பகவான் வரல. அப்படி நீ எப்படி அழுது புலம்புகிறாள் தெரியுமா? எப்படி அம்மா கவலைப்படுகிறாய்? ஆண்டவனே பகவானே சம்போ சங்கரா சம்போ சங்கரா சம்போ சங்கரா சம்போ சங்கரா அடியே செய்யும் தவத்தை பாரோ சம்போ சங்கரா அடியே செய்யும் தவத்தை பாரோ சம்போ சங்கரா ஆண்டவனே பகவானே சம்போ சங்கரா சம்போ சங்கரா அடியே செய்யும் தவத்தை பாரோ சம்போ சங்கரா. ஈஸ்வரனே சம்போ சங்கரா சம்போ சங்கரா சம்போ சங்கரா சம்போ சங்கரா ஏழை செய்யும் தவத்தை பாரு சம்போ சங்கரா ஏழை செய்யும் தவத்தை பாரு சம்போ சங்கரா ஈஸ்வரனே சம்போ சங்கரா சம்போ சங்கரா ஏழை செய்யும் தவத்தை பாரு சம்போ சங்கரா. ஆண்டவனே பகவானே சம்போ சங்கரா சம்போ சங்கரா இந்த அடியேன் செய்யும் தவம் உமக்கு தெரியவில்லையா? தெரியலையா? இறையிழக்கும் ஈஸ்வரனை இந்த ஏழை செய்யும் தவம் உமக்கு தெரியவில்லையா என்று நாகராஜன் நாகக்கண்ணி ஒரே ஒரு குழந்தைக்காக ஆண்டவனை எண்ணி 12 வருடம் தவம் இருந்து வருகிறார்கள். என்ன அவங்க அங்கேயே தவறு இருக்கட்டும். சரி நீயும் அவங்க கூட தவறு. சரி நீ எனக்கு ஒரு கை சீட்டு கொடுக்கணும் ஆடுவோம். ஓடா இருந்துகிட்டே இருக்கா பாத்துக்கோ. ஓடா சரியா போச்சு. நீ அப்ப அங்கே இருக்கு. சரி அதாவது நாகலோகவட்டணத்தில் நாகராஜன் நாகக்கண்ணி பெண்ணாலும் ஒரே ஒரு குழந்தைக்காக தவம் இருந்து வருகிறார்கள். என்ன மாதிரி ஒரு அழகான குழந்தைக்காக தவம் இருந்து வருகிறார்கள். அப்படி அவர்கள் தவம் இருக்க ஆமா ஆதிவள்ளி கைலாசத்தில் சரி பகவானுக்கும் பார்வதிக்கும் ஒரே ஒரு பிரச்சனை. அப்ப பார்வதி அம்மா கேட்கிறா கைலாசத்திலும் பிரச்சனை வரதான் செய்யுது. வீட்டுல பிரச்சனை இருக்கணும்பா. ஒரு வீட்டுல இன்பமும் இருக்கணும் துன்பமும் இருக்கணும். இன்பமும் இருக்கணும் துன்பமும் இருக்கணும். கஷ்டமும் இருக்கணும் நஷ்டமும் இருக்கணும். இன்பப்படும் போது பொண்டாட்டியோட அருமை தெரியும். கஷ்டப்படும் போது புருஷனோட அருமை தெரியும். உரப்பத்தினா இனிப்போட அருமை தெரியும். கண்டிப்பா அதனால ஐயம்மா புருஷனும் பொண்டாட்டி இருந்தான்னு சொன்னா பிரச்சனை வந்தே தீரணும். சரி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருந்தாங்கன்னா டைவர்ஸ் ஆயே தீரணும். பாத்துக்கோ சரியா போச்சு. ஹஸ்பண்ட் இல்லனா சஸ்பெண்ட் போயிட்டே இருப்பான். நல்லா இருக்குதா? சரி சரி அப்ப பார்த்தா பார்வதா தேவியானவள் ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமானை அழைத்து என்ன கேட்கிறா தெரியுமா? என்னம்மா கேட்கின்றா? ஆண்டவா பகவானே அம்மா முட்டு கட்டாம இருமா அப்படின்னு சொல்லுதான். தினந்தோறும் இப்படி என்ன விட்டு படி இறக்க போறீங்களே. சரி கைலாசத்துல நானும் தன்னந்தனியா இருக்கிறேன். ஆமா நானும் எவ்வளவு நாள் தான் தனித்தனியா இருக்கேன். பாரில் உள்ள படி இழப்ப நான் பார்வதியால் பார்க்க வேண்டும். இந்த உலகில் உள்ள படி இழப்பை உத்தமியால் நான் பார்க்க வேண்டும். நாட்டில் உள்ள படி இழப்பை நாயை நான் பார்க்கணும். இன்னைக்கு நானும் உங்களோட படி இழக்க வாரேன். படி இழக்க வாரேன் என்று சொல்லி பார்வதி கைலாசத்துல ஒண்ணு சக்திமயம் நீ இருக்கணும். இல்லன்னு சொன்னா சிவமயம் நான் இருக்கணும். ஆமா ஆமா நான் படி இழக்க போனேன்னு சொன்னா நீ இருந்தா தானே கைலாசம் வெளிச்சமா இருக்கும். இந்த கைலாசத்துல நீயும் நானும் இல்லன்னு சொன்னா சரி வெளிச்சோடி இருக்கும். அதனால கைலாசத்துல இருமா. ஆமா இருன்னு சொல்லி அப்படின்னா பார்வதி கேட்பாளா? சரி கேட்க மாட்டல்ல. அவதான் நம்ம கூட்டாளி ஆச்ச
சரி. இல்ல பகவானே நானும் வாரேனே. பார்வதி ஏ பார்வதி, என்ன சாமி? பூலோகத்துக்கு படி இறக்க போறேன்.